ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் ரெசிபி. மட்டன் பிரியாணிக்கு அருமையான தால்ச்சா ரெசிபி ட்ரை பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிக்கன் பிரியாணிக்கும் அப்புறமேட்டு நம்ம குஸ்காவுக்கும் நீங்கள் என்ன சைட் டிஷ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ தான் இந்த ரெசிபியை போஸ்ட் பண்ணணுன்னு எனக்கு ரிமெம்பர் ஆச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த வயலட் கலரில் நம்ம ரெகுலர் இந்தியன் எக் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, உஜாலா கத்திரிக்காய், அதுக்கப்புறமேட்டு நம்ம முள்ளு கத்திரிக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த வெள்ளை கத்திரிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அரிப்புத்தன்மை ரொம்பவே கம்மி. ஏற்கனவே நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல நான் உங்களுக்கு இதோட எல்லா டீட்டெயில்ஸும் கத்திரிக்காய்களை பற்றி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. இப்போ இது நான் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய காம்பை நீக்கிட்டு அந்த பெட்டல்ஸில் இருக்கிற நுனிகளையும் நீக்கிட்டு இந்த மாதிரி கிராஸ் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பூ மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உள்ள பூச்சி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் நீளமான கத்திரிக்காய்களாக இருந்தது அப்படின்னா கத்திரிக்காயோட முக்கால்வாசி லெங்க்த்துக்கு கீரல் போட்டுக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் கத்திரிக்காய் வேகும். ஸோ தண்ணியில் போட்டு வச்சிடலாம், நிறம் மாறாது. மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய வெங்காயம், 2 நல்ல பெரிய தக்காளி எடுத்துக்க போகிறோம். இதை தவிர நமக்கு 5லிருந்து 6 பல்லு பூண்டு தேவைப்படும், 3 நல்ல பச்சை மிளகா, அப்புறமேட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் மட்டும் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சிடலாங்க. புளி ஒரு 15லிருந்து 20 நிமிஷமாவது மினிமம் ஊறணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு சூப்பரான டேஸ்ட் என்ஹான்சர். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ரெசிபியை நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரே பாத்திரத்தில், அதாவது 1 பாட் டிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண போகிறோம். முதல்ல இந்த பாத்திரத்தில் நம்ம எள்ளையும் கடலையும் லேசாக வணக்கி எடுத்துக்கலாங்க. இந்த எள்ளு வந்து லேசாக பட்டுன்னு வெடிக்கிற ஸ்டேஜ் வரணும். கடலையில் அங்கங்கே கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுதான் சூப்பரான கன்சிஸ்டன்சி. இப்போ அதை ரிமூவ் பண்ணி பிளேட்டில் ஆற வச்சுட்டு இருக்கும்போது இதே பேன் எடுத்துப்போம். இதில் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சிக்கன் பிரியாணி இதெல்லாம் செய்யும்போது சூடு அதை தணிக்கிறதுக்கு தான் இந்த ரெசிபியில் நம்ம நல்லெண்ணெய் சேர்ப்போம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதுவும் குளிர்ச்சிக்காக தான். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கோம். அது லேசாக பொரியும் போது அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பூண்டு முழுசாகவே நம்ம சேர்த்துடலாம். பெரிய பல்லாக இருந்தால் 2ஆக கீறி போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். அது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய்கள் அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய், இந்த பூண்டு இந்த எண்ணெயில சேர்ந்து நல்லா வணங்கணுங்க. எது வரைக்கும்னா கத்திரிக்காயோட தோல்ல வந்து நிறம் மாறணும். ஓரளவுக்கு தோல் வந்து நிறம் மாறிடுச்சு அப்படின்னா கத்திரிக்காய்கள் வந்து அடுத்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றதுக்கு ரெடியான ஸ்டேஜ்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா அரிஞ்சு இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். இது 1 பாட் ரெசிபின்றதுனால நம்ம முன்னாடியே கத்திரிக்காய்களை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தை தாளிச்சு இதில் போடுறதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ கத்திரிக்காய்கள் நிறம் மாறிடுச்சு, தோல் நிறம் மாறிடுச்சு. நம்ம இதை வந்து வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். ஒரு கிளறி விட்டுடலாம். இந்த வெங்காயமும் நல்லா வணங்கணும், அதாவது நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு வணங்குற வரைக்கும் நம்ம இதை மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணலாங்க, எதுவுமே அடிப்பிடிக்காது. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு சேர்த்தா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா வணங்கி கொடுக்கும். ஓரளவுக்கு வெங்காயத்தில் அங்கங்கே கோல்டன் ப்ரௌன் வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வதக்கி கொடுக்கணும். அது வரைக்கும் மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா நடுவில் இந்த எண்ணெயில நல்லா வணங்கணும். அப்பதான் அந்த இஞ்சியோட பச்சை வாடை போகும். ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லா இன்கிரீடியன்ஸோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தக்காளி தவிர நம்ம எடுத்து வச்சிருந்த இன்கிரீடியன்ஸ் போட்டாச்சு. அதுக்கு மேல நம்ம கடலையும் எள்ளையும் அரைச்சு ஊற்ற வேண்டியதாங்க பாக்கி. வெங்காயம் அங்கங்க கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி நீளமா தக்காளியை கொஞ்சம் ரஃபாவே கட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் கிளறி விட்டுறலாம்.
இந்த வெள்ளை கத்திரிக்காயில பார்த்தீங்க அப்படின்னா தோல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கா இருக்கும். அதனால நம்ம என்னதான் கிளறினாலும் வந்து அவ்வளோ சீக்கிரமா இது உடைஞ்சு கொடுக்காது, குழஞ்சும் போகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல அந்த அரிப்புத்தன்மை ஹிஸ்டமின் லெவல்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அதனால எல்லாருமே சாப்பிடலாம். மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கிரேவியை கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமேட்டு நம்ம போட்டிருக்க மசாலா இன்கிரீடியன்ட்ஸ் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான பேஸ்டா நல்லா வணங்கி கொடுக்கணும். நல்ல எண்ணெய் திரியிற அளவுக்கு இதை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுடைய சூப்பரான மேஜிக் இன்கிரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ண போறோம். ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பரா எண்ணெய் தெரிஞ்சு செம்மையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. என்னதான் இருந்தாலும் இது கத்திரிக்காய் ரெசிபின்றதுனால நம்ம கண்டிப்பா இதுல புளி சேர்க்க போறோம். புளி பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த புளிச்சாறு வந்து நான் சேர்க்கிறேன். நம்ம ஏற்கனவே எள்ளையும் நிலக்கடலையும் வறுத்து வச்சிருந்தோம். அது நல்லா ஆறினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல திக்கான பேஸ்டா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம். பேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அலசி அதையும் இதோட சேர்த்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாம் வந்து நல்லா கோட் ஆகணும். ஒரு நல்ல கிரேவியா இதை நம்ம பிரட்டி விட்டுறலாம். இப்போ இந்த மிக்சர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்க்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம இதை கொதிக்க விடலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல சுத்திலும் எண்ணெய் திரிஞ்சு வரணும். எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சிம்மில் மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இது வந்து சூப்பரான கன்சிஸ்டன்சி. பிரியாணிக்கு செம்மையான சைட் டிஷ்ஷுங்க. நல்ல எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுட் தமிழ் ஹெல்தியான ரெசிபீஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் வீடியோஸ்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.